எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் ஏன் இன்னைக்கு கீழே இறங்கிருச்சு, அதுவும் 161 பாயிண்ட் கீழே இறங்கிருச்சுன்னா கவலைகள், பல பேருக்கு பல கவலைகள். உன் பேரை சொல்லவா, அது நியாயமாகுமா அப்படின்ற மாதிரி நம்மளோட எஸ்பிஐ அப்படின்ற ஷேர் வந்து எலக்ட்ரோல் பாண்ட் அப்படின்றத விற்றதுக்கு உண்டான டீட்டெயிலாம் கொடுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. இப்போ இந்த பிரச்சனையினால வெறும் 1.79% தான் எஸ்பிஐ பேங்க் இறங்கியிருக்கு. பட் இருந்தாலும் 2-3 நாள் கழிச்சு அதிலிருந்து வரக்கூடிய தகவல்களை வச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது பெரிய அளவில் விவாதம் இருக்குதுன்னு வச்சுங்க, அப்போ அது ஷேர் மார்க்கெட்டு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தலாம் இல்லையா? இனி இந்த வாரத்தில் லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கு டேட் வேறு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அது சம்மந்தப்பட்ட ஏதாவது பிக் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா அதுவும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை மேல் நோக்கி பாதிக்குதா அல்லது கீழ் நோக்கி பாதிக்குதா அப்படின்றது தெரியல. இப்படி மொத்தமாக ஷேர் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பயம் இருந்ததுனால இன்னைக்கு இறங்கிட்டான். ஆனால் சமீபத்திய 5 வாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொரு வாரம். ஸோ ஒவ்வொரு வாரத்தும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் இறங்கும் பொழுது அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துக்கிறான். இப்போ போன வாரம் இறங்கும் பொழுது அதுக்கு முந்தின வாரம் இறங்கின ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துக்கிறான். அதுக்கு முந்தின வாரம் இறங்கும் பொழுது அதுக்கு முந்தின வாரம் சப்போர்ட் எடுத்துக்கிறான். அதுக்கு முந்தின வாரம் இறங்கும் பொழுது அதுக்கு முந்தின வாரம் சப்போர்ட், இப்படின்னு ஒரு 5 வாரமாக எடுத்திருக்கான். அப்போ இந்த வாரத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ தான் திங்கக்கிழமை முடிஞ்சிருக்கு. இன்னும் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளின்னு இன்னும் 4 நாள் இருக்கு. அப்போ இந்த 4 நாளில் போன வாரத்தினுடைய லோ சப்போர்ட் எடுத்தாலும் சரி, அதுக்கு முந்தின வாரத்தினுடைய சப்போர்ட் எடுத்தாலும் சரி, மார்க்கெட் ஒரு மாதிரி தப்பிச்சுக்குன்னு தான். அப்போ போன வாரத்தினுடைய லோ 22,200, அதுக்கு முந்தின லோ 21,800. எப்படி பார்த்தாலும் கீழே இறங்கினா இன்னொரு 500 பாயிண்ட் வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேலே ஃபுல்லுக்கு தாங்காதரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நண்பர்களே, எந்த ஒரு பேட் நியூஸும் ஒரு வாரம் 2 வாரம் அப்படின்னு அந்த செய்திக்கு தகுந்த வீரியத்துக்கு தகுந்த மாதிரி தான் தாக்கம் இருக்கும். இந்த ஆஸ்பத்திரி ஷேர் நாராயணா ஹிருதாலயா அப்படின்றது இன்னைக்கு 8% மேலே ஏறிட்டான். நல்லா தான் இருந்தது இந்த ஷேர். கடந்த ஒரு வருஷத்துல 63% லாபம் கொடுத்திருந்தாலும் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்ல திடீர்னு ஒரு பேட் நியூஸ் வந்து 1400 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தோம். திடீர்னு 1100 ரூபா பக்கம் போயிட்டான். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு 8% மேலே ஏறி வந்துட்டான். ஸோ பொதுவாகவே நம்ம வச்சிருக்கிற ஷேர் ஒரு பேட் நியூஸ் வந்து கீழே இறங்குதுன்னா அந்த பேட் நியூஸ் ஒரு 4-5 நாள் கழிச்சு எல்லாம் மறந்துட்டாங்கன்னா மறுபடியும் அது மேல் நோக்கி வரக்கூடிய சக்தி இருந்ததுன்னா நம்மளுக்கு எந்த வகையிலும் பயம் அப்படின்றது இல்லை. இந்த ஜியோ ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். அவன் இன்னைக்கு லைஃப் ஹை, அதாவது மார்க்கெட்டே கீழே விழுந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 359 ரூபா அப்படின்றது வந்து டச் பண்ணியிருக்கான். இவன் சும்மா தாங்க கிடந்தான். போன நவம்பர் மாதம் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி கூட வெறும் 210 ரூபா ரேஞ்சில் தான் படுத்து கிடந்தான். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பணத்தை வந்து டபுள் பண்ணி விட்டான். ஒன்றா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஷேர்கள் மேலே வரும் அப்படின்றது நம்மளுடைய உள் மனசு சொன்னாலும் அதை நம்ம வச்சிருந்து லாபம் பண்ணுறதுல தான் நம்மளுடைய திறமை இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் இஸ் அ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஜியோ ஃபினான்ஷியல் ஷேர் வந்து நம்ம மனசுக்கு உள் மனசுக்கு அடை எப்படி இருந்தாலும் இவனை மேலே தூக்கி விடுவான்னு தோணினாலும் அதில் பணம் பண்ண முடியாமல் போச்சே அப்படின்ட்டு போக வேண்டியதான். இந்த சமயத்தில் இந்த லிண்டே இந்தியா அப்படின்ற ஒரு ஷேர் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல வந்திருக்கான். அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவன் திடீர்னு புத்துணர்ச்சி அடைகிறான். ஏற்கனவே இவனை ஒரு முறை 5864 அந்த 6000 ரூபாய் ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது ஒரு காலம், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இன்னைக்கு மறுபடியும் அதே இடத்துல நான் போய் வேகமாக ஓடி பார்த்தா இன்னைக்கு பெருசாக ஏறி இருக்கான், சார்ட்டில் ஏதாவது பெருசாக நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே ரேஞ்சில் தான் இருக்கான். பட் எனிவே இந்த பிரேக் அவுட் கண்டினியூ ஆகி அவனுடைய பழைய ஹை 7000 தாண்டி ஒரு 8000 போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அடடா நண்பர்களே, பல ஷேர்கள் நம்ம கோடு போட்டு எப்படா வரும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் கடைசியில் பார்த்தா நம்மளுக்கு அந்த லாபம் கிடைக்காமே போயிடுது. இந்த அப்பல்லா ஹாஸ்பிட்டல்லாம் நல்ல அருமையான ஷேர் தான். இவன்லாம் கீழே விழுந்தப்ப நல்லா கீழே வந்து ஒரு 20% பக்கம் ஃபால் ஆகி ஒரு 5000 மறுபடி வந்து விழுந்துருந்தான்னா அது ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நல்லா இருந்திருக்கும். இவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்திலே அந்த பேட் நியூஸ்னால நல்லா சரசரன் கீழே இறங்கிட்டு மேலே 6000 ரூபாய் ரேஞ்சிலே சப்போர்ட் எடுக்கிறான். இது எங்களுக்கு பிடிக்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5000 வந்துச்சுன்னா தான் ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும். ஸோ ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு, ஒரு நல்ல ஷேர் கீழே இறங்குச்சு, இருந்தாலும் ஒரு அருமையான என்ட்ரி கிட்ட வராமல் பாதியிலே திரும்பிட்டான், கெடுத்து விட்டானுங்கன்ட்டு போக வேண்டியதான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் சம்பாரிச்ச பணத்தை கீழே விட்டா கூட தப்பு கிடையாது. ஆனால் சம்பாதிக்காமே நம்ம பணத்தை கொண்டே அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வரதா ரொம்ப தப்பு. இந்த பிரச்சனையே வேண்டான்னு சொல்லிட்டு தெளிவாக இருப்பாங்க. சில பேர் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது பெருசாக இறங்காது, பெருசாக ஏறாது. பட் கிராஜுவலாக ஒரு இன்கம் அப்படின்றது இருக்குது. ஒரு கார்பரேட் ஆக்ஷன்ஸ் மூலியமாவோ அல்லது கிராஜுவலாக அந்த ப்ரைஸும் அப்ரிஷியேட் ஆகிட்டு வரும். சில பேர் வந்து பெருசாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மைக்ரோ கேப் ஷேர்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணும்பொழுது உச்சியில் போய் என்ட்ரு பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் கீழே விழுந்தான்னா அப்புறம் ஆல்மோஸ்ட் 70-80% இறங்கிட்டானா என்ன பண்ணுவீங்க? இப்போ பேர் மைக்ரோ கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் ஓவர் வேல்யூஷன் அப்படி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க.
ஸோ எந்த ஒரு ஷேர் லோ ரேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா பரவாயில்ல. இப்போ பாருங்க, இந்த மைக்ரோ கேப் ஷேர் ஒரு 5 ஷேர் பார்க்க போறோம். எல்லாம் அடி வெளுத்து விட்டுருக்காங்க. இந்த ஜிடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் கூட விட்டுருங்க. இந்த நியூலாண்ட் லெபார்டரிஸ் அப்படின்ற ஷேர் அது ஒரு 10% காலி. கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் அது ஒரு 8% காலி. ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது ஒரு 8% காலி. பைசாலோ டிஜிட்டல் அப்படின்றது அது ஒரு 6% காலி. ஸோ இந்த ராம்கி பாருங்க, திடீர்னு இப்படி தொங்கு போல மாதிரி தொங்கிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? அவனுடைய லைஃப் ஹைலாம் 1000 வரைக்கும் போயிருக்கான். இப்போ 500 ரூபா போயிட்டான். ஸோ சம்பாதிக்காம இதுல ஒன்னா பெருசா இந்த மாதிரி ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு 800 ரூபா சம்பாதிச்சுட்டு அப்புறம் ஒரு 500 ரூபா போச்சுன்னா கூட சரி பரவாயில்ல, தொலைதுன்னு உள்ளலாம். ஆனா நீங்க சம்பாதிக்காம நீங்க காலடி எடுத்து வைக்கிற இடமே ஒரு கண்ணி வெடியா இருந்து வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ ஷேர் மார்க்கெட்டில் தெளிவாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க. லாங் டேர்முக்கு பில்ட் பண்ணுறீங்க அல்லது லார்ஜ் கேப் பில்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கம்மியாக வச்சுங்க. சரி, ஒரு வருஷத்துக்கு ஒரு 15-20% கிடைச்சா போதும் அப்படின்ட்டு. இல்லை இந்த மாதிரி மைக்ரோ கேப்பில் பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அடிவாரத்தில் வாங்கி 2-3 வருஷம் கம்முனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி 100-200% லாபம் அப்படின்றது புக் பண்ணணும். அப்போ தான் எவனாவது ஒரு 50% இறங்கினாலும் தாங்கி பிடிக்க முடியும். இப்படி எந்த விதமான தெளிவு இல்லாமல் பண்ணீங்கன்னா கடைசியில் உங்கள் கையில் ஷேர் கொடுத்துட்டு அவங்க ரொட்டேஷனுக்கு போயிடுவாங்க. இந்த ஷேர் உங்கள் கையில் கொடுத்துட்டு அவங்க வேறு ஏதாவது கம்மியாக விலையில் இருக்கக்கூடிய ஷேரை பிடிக்க போயிடுவாங்க. நண்பர்களே, சொத்து சேர்த்தருக்குனே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அதாவது இதெல்லாம் லைஃப் லாங்க விற்கவே கூடாது. ஒரு இடம் வாங்கிட்டு அப்புறம் பார்க்கவே கூடாது. அது போன்ற கம்பெனிகள்லாம் சிலது இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த நெஸ்லே இந்தியா அப்படின்ற ஷேர்லாம் அவன் தொடர்ந்து லாபம் பண்ணி கொண்டு இருக்க வரைக்கும் அந்த கம்பெனிக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை. ஸோ அவன் 2017 இருந்தே அவனுடைய சார்ட் பேட்டர்ன் அப்படின்றது எப்படி இருக்குன்னா ஏறுமுகமாகவே தான் இருக்கு. இன்னும் 5 வருஷம் இதே மாதிரி ஏறினாவே பணத்தை டபுள் பண்ணி விட்டுருவோம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த ஐகேயோ லைட்டிங் அப்படின்ற ஷேரை பற்றி நான் பேச விரும்புகிறேன். அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஐபிஓக்கள் வந்தது பிறகு ஒரு 50% 70% இறங்கிடுச்சுன்னா அந்த பங்கு திரும்பி ஏற வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஐகேயோ இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த 40% பக்கம் கிட்ட இறங்கியிருக்கான். இந்த 40% இறங்கினதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கான். ஒருவேளை இது கண்டினியூ ஆகுது அப்படின்னா இவன் மிக எளிதாக ஒரு 20% லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். இந்த ராஜ்ரத்தன் அப்படின்ற ஷேர் அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ஒரு 57% இறங்கியிருக்கான் இந்த உச்சியிலிருந்து. பொதுவாக இந்த மாதிரி நல்ல ரேலி கொடுத்த பங்குகள் ஹையிலிருந்து ஒரு 60%, 70%, 80% இறங்கும் போது அந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவனும் 627 ரூபாயிலிருந்து ஒரு யூட்டர்ன் போட்டு ஒரு 850 ரூபா ஒரு ஷேருக்கு ஒரு 200 ரூபா பக்கம் ஏறி வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, வாட்ச் லிஸ்ட்ல நான் நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இந்த ஏயு பேங்க் அப்படின்ற ஷேர். இன்னைக்கு வந்து நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்லயே பாசிட்டிவா இருந்த ஒரு ஷேர் எதுன்னு கேட்டா இந்த ஏயு பேங்க் ஒன்று தான். ஸோ அந்த ஏயு பேங்க் வந்து அவனுடைய காலங்காலமா அவனுடைய சப்போர்ட் 2021 இது வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். இந்த சப்போர்ட் ரேஞ்சில் வந்து இறங்கவா ஏறவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ தற்சமயத்துக்கு ஒரு நல்ல ஷேர் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து உளுந்திருக்கான். பாவம், இந்த 2 ஷேரை யார் வாங்கியிருந்தாலும் அவங்க மனசு நொந்து தான் போயிருப்பாங்க. மோல்டு டிகே பேக் அப்படின்னு ஒரு கம்பெனி, விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. இவனுடைய சமீபத்தினுடைய வீழ்ச்சி அப்படின்றது பார்க்கும்பொழுது அந்த கல்லுக்கு கூட கண் இருந்தால் கண்ணீர் விட்டு அழுதுரும். ஆல்மோஸ்ட் 35% இறங்கி கீழே வந்திருக்கான் இந்த விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ். இப்படி உளுந்த இடத்துல இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் பழைய 2023 சப்போர்ட் லெவலில் வந்து உளுந்திருக்கான். அதே மாதிரி தான் இந்த மோல்டு டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் அவன் 2023 சப்போர்ட்டுக்கு கீழேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இது போன்ற பங்குகளை வாங்கி வச்சிருந்தா கண்டிப்பாக துன்பத்தில் தான் இருப்பீங்க. ஏதோ இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிட்டானே இதுக்காகவா தான் ஒரு 50% ஏறி வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காரணத்தில் ஏறி வந்தால் தான் உண்டு. இல்லைன்னா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் பாவை இதை வாங்கிட்டு இருக்கிறவங்க. நண்பர்களே, சமீபத்தில் இந்த பஜாஜ் ஆட்டோ பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 10%க்கு மேலே ஏறி ஒரு ஷேருக்கு 1000 ரூபா 2000 ரூபா கணக்கில் லாபம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு 2.5% அப்படின்ற மாதிரி பஜாஜ் ஆட்டோ இறங்கியிருக்கான். அதே மாதிரி இந்த பூனாவாலா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து நிஃப்டி ஆல்ஃபா 50 இண்டெக்ஸில் இருக்கு. இன்னைக்கு அவன் 5% கெயின் அடிச்சிருக்கான். ஏற்கனவே இந்த ஷேர் ஒரு இடம் நம்ம 386 ரூபா ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவன் பல்க் அடிச்சிருக்கான். ஸோ இந்த நல்லா மேலே ஏறிக்கொண்டு வந்துருக்கின்ற இந்த நேரத்தில் மேபி இல்லை இது வந்து வாய் ரொம்ப ரோலிங் ஆகுது. எனக்கு என்னமோ இந்த ஷேர் உருப்படுற மாதிரி தெரில நம்ம பார்க்குற ப்ரைஸ் பேட்டர்ன். நண்பர்களே, இந்த என்எம்டிசி அப்படின்ற ஷேர் வந்து 2023 நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன் ஆல்மோஸ்ட் ஒரு 20% 2023 ஆரம்பத்திலேயே ஒரு ஹை போயிட்டான். அங்கிருந்து ஒரு 20% இறங்கினதுக்கப்புறம் ஒரு நல்ல அருமையான லாபம். இந்த வருஷத்துல 2024 என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டாப் அப்படின்றது இப்போ உருவாயிருக்கா. உருவானதுக்கப்புறம் இன்னும் பெருசாக இறங்கல. அதே மாதிரி ஒரு 20% பக்கம் இறங்கி ஒரு 201 ரூபா வந்துச்சுன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அட்ராக்டிவ் பாயிண்டாக நான் பார்க்குறேன். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்யூ ஸ்டாக்கும் சரி ரியாலிட்டி ஸ்டாக்ஸும் சரி கண்டமேனிக்கு அடிச்சு விட்டுருக்காங்க.
ப்ராபப்ளி இதெல்லாம் சமீபத்தில் நல்ல லாபம் வந்தது. செக்டர் ரொட்டேஷன் அப்படின்றது இப்போ நடக்கலாம். அதாவது மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப்ல வந்து நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பார்த்தாலும் சரி, இண்டெக்ஸை பார்த்தாலும் சரி, நல்ல உச்சத்தில் இருக்கக்கூடிய பங்குகள் நிறைய இருக்கு. அப்போ இந்த பெரிய ஆளுகளை என்ன பண்ணலாம், நல்ல உச்சத்தில் இருக்கிறத ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கீழே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஷேர்களை பார்த்து தேடுறதுக்கு போகலாம். ஸோ அதனால பிஎஸ்சி ஸ்டாக்ஸ், ரியாலிட்டி ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு ரொம்ப அடி வாங்கிட்டானுங்க. இன்னைக்கு இண்டிகோ ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்ப அதிர்ச்சி. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல அவன் தான் டாப் கெய்னர். ஆல்மோஸ்ட் 4% இன்னைக்கு மேலே ஏறி வந்திருக்கான். ஸ்ரீ சிமெண்ட், பிஜிஹெச்ஹெச் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய ஷேருங்க. ஆனால் இந்த பெரிய ஷேர்களில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஃபால் ஆயிருக்கா. ரொம்ப வேகமான ஃபால். ஸ்ரீ சிமெண்ட்ல 30,000 ரூபா இருந்தவன் இப்போ 25,000 ரூபாய் வந்திருக்கான். ஸோ தற்சமயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் பாயிண்ட்ல வந்து உளுந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸ்ரீ சிமெண்ட் இங்கிருந்து மறுபடியும் திரும்பி ஒரு 30,000 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிஜிஹெச்ஹெச் அப்படின்ற ஷேர், இவனு வந்து ஏற்கனவே நம்ம இவனை 14,000 பார்த்தோம். அதுக்கப்புறம் 19,000 வரைக்கும் போயிட்டு கீழே வந்து விழுந்திருக்கான். பட் விழுந்திருந்தாலும் இப்போ அவன் சமீபத்தில் வந்து விழுந்துட்டு கொஞ்சம் மொமெண்டம் எடுக்கிற இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா 16,000 ரூபாய் ரேஞ்சில் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த காட்ஃப்ரை பிஹெச்எல்பி அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குங்க, அந்த டொபாக்கோ விற்கக்கூடிய கம்பெனி. இவன் மட்டுமே கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரே மாசத்துல 40% அப்பு. ஆனால் அவன் மட்டும் தனியாக ஏறான். இந்த ஐடிசி ஷேர் தான் அது போன்ற ப்ராடக்ட்டுகளை விற்கிது. ஆனால் இவனை கையோட பிடிச்சி கூட்டிட்டு போக மாட்டேன்றாங்க. இந்த காட்ஃப்ரை பிஹெச்எல்பி அப்படின்ற ஷேர் வந்து நம்ம பார்த்ததுக்கு அப்புறமே ஆல்மோஸ்ட் ஒரு 20% ஏறிட்டான். ஸோ அதாங்க லக்கு வேணும். ஒரு செக்டர் சார்ந்த 2 பங்குகள் ஏறணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒருத்தன் மட்டும் ஏறி இன்னொருத்த ஏறாம நம்மளை கடுப்பேற்றுவான். நண்பர்களே, இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் ஒரு மாதிரி ஒரு வெட்டிக்கிளியாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 1 வருஷமாகவே அவனுடைய ட்ரேடிங் பேட்டர்ன் அப்படின்ற ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. மறுபடியும் அவன் திருப்பி ஹை வர்ற மாதிரி இருந்தால் 4,800 பக்கத்தில் வரணும். ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு தற்சமயத்துக்கு ஏதோ ஒரு இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து விழுந்திருக்கான் அப்படின்ற ஒரு நல்ல செய்தி இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம டாடா கெமிக்கல் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் நல்லா ஏறி இறங்கிட்டு இருந்தான். இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவன் கடைசி வரைக்கும் அவனால் ரெக்கவரி ஆக முடியல. 10% கீழே இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நண்பர்களே, இந்த ஏஸ்டெக் அப்படின்ற ஒரு ஷேர் நம்ம பார்த்துட்டு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். என்ன காரணம்னா அவன் கீழே இறங்கிட்டு மறுபடியும் திரும்பி மேல் நோக்கி ஏறுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். என்னதான் இவன் மேல் நோக்கி ஏறுற மாதிரி காமிச்சிருந்தாலும் சில பேர் வந்து ரொம்ப கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க. அதாவது இந்த ஏஸ்டெக் லைஃப் சயின்ஸ் அப்படின்ற கம்பெனி சமீபத்தினுடைய குவார்ட்டரில் லாபமே பண்ணல. கடந்த 4 குவார்ட்டர்லையும் நஷ்டம். திரும்பி எந்த ஒரு குவார்ட்டரில் லாபம் வருதோ, இப்போ மார்ச் முடிஞ்சு அவனுடைய குவார்ட்டரு மார்ச்சினுடைய ரிசல்ட் வரும்போது இந்த இடத்துல ப்ராஃபிட் அப்படின்னு வந்ததுனா தான் இது வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு வாட்ச் பண்ணக்கூடிய பங்காக நான் பார்க்குறேன். இல்லைன்னா என்னதான் ஒரு மல்டி பேக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி சார்ட் வைஸ் பார்த்தாலும் சார்ட்டில் இங்கிருந்து பார்க்கறதுக்கு இவன் ஏறுற வேகத்தை பார்க்கும்பொழுது 2,200 ரூபா போகிற மாதிரி தெரியும், ஒரு மல்டி பேக்கர் மாதிரி தெரியும். மறுபடியும் அடுத்த இவன் இந்த இடத்துல பாதி தூரம் போகிறான்னு வச்சிங்களேன், இப்படி போயிட்டு இருக்கீல அடுத்த குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் மறுபடியும் லாஸ் மேக்கிங் அப்படின்னு வந்ததுன்னா அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கி நம்மளை நொறுக்கடிச்சிருவானுங்க. ஸோ ஃபண்டமெண்டல் சரியில்லை, ஒரு லாபகரமான கம்பெனி இல்லை அப்படின்னா அது பக்கத்தில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய கவலைகள் இருக்குது, நிறைய பயம் இருக்குது. மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல பங்குகளும் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா அது எதுக்கு இறங்குதுன்னா மறுபடியும் திரும்பி ஏறக்கா தான் நான் பார்க்குறேன். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் லாங் டைமில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது கடந்த 40 வருஷமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இனிமேல் அடுத்த 40 வருஷத்துலையும் லாங் டைமில் நல்ல லாபம் அப்படின்றது வரலாம். ஸோ ஒவ்வொரு ஃபாலும் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுக்குன்னு 1% இறங்கினாவே அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஒரு 20% அல்லது 40% அல்லது 70% போன்ற பங்குகள் இறங்கியிருந்ததுன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். மார்க்கெட் இன்னைக்கு இறங்குது, இன்னைக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு மார்க்கெட்டினுடைய மூடு மாறிடும். இன்னைக்கு மைனஸில் இருக்கிறவன் நாளைக்கு இதை விட பெரிய மைனஸாக இருக்கலாம், அல்லது நாளைக்கு அப்படியே திரும்பி ப்ளஸ்ஸாக கூட போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பேராசையும் தவிர்க்க முடியாது, பயத்தையும் தவிர்க்க முடியாது. எப்பெல்லாம் மார்க்கெட் கீழே இறங்குதோ அது வாங்குறது தான். அப்புறம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணி விட்டு அப்புறம் மறுபடியும் 4 வருஷம் சும்மா கோத்துருக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.